அப்ப என்ன சொல்றாரு, உன் பாவத்தை நான் மன்னித்து உன் பாவத்தை உன்னை விட்டு அப்புறப்படுத்தி நான் உன்னை நேசித்து அணைத்துக் கொள்வேன்னு ஆண்டு சொல்றார். இப்ப நீ பாவம் செஞ்சுட்டு தப்பு பண்ணிட்டு என் கூட நடந்துகிட்டு இருந்தா எப்படி நீ தப்பு பண்ணலாம், போயிரு அப்படின்னு விரட்டுகிற தேவன் அல்ல. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேனே நீ நினைக்கும் போது, மகனே மகளே, உன் சீர்கேட்டை நான் குணமாக்குகிறேன், உன் பாவத்தை நான் உனக்கு மன்னிக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை சிநேகிக்கிறேன், நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் உங்களை புறம்பே தள்ள மாட்டார், உங்களை மறக்க மாட்டார். ஏன்னா உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தவர், உங்களுடைய பாவத்தை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்ட ரத்தம் சிந்தினவர். அதனால் அவர் சொல்லுகிறார், நான் உன் சீர்கேட்டை குணமாக்கி உன்னை நேசிப்பேன், நான் உன்னை புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் சீர்கேட்டை குணமாக்குங்க, என் பாவத்தை மன்னிங்க.